G7 உச்சி மாநாட்டிற்கு பங்கேற்க வந்த நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபரை தொலைபேசியின் மூலமா 35 நிமிஷங்கள் வந்து ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்திருக்கதா நம்முடைய இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து இன்னைக்கு தெளிவுபட சொல்லியிருக்காரு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவில் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் நடத்துறாங்க. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நம்முடைய இந்திய அரசு ஆபரேஷன் சிந்தூர்ங்கிற பேரில் வந்துக்கிட்டு பாகிஸ்தானையும் பாகிஸ்தான் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளையும் கொஞ்சம் கடுமையாகவே வந்துக்கிட்டு பதிலடி தாக்குதல் நடத்தணும். இந்த பதிலடி தாக்குதல் நிறைய பயங்கரவாதிகள் வந்து இறந்து போனாங்க. பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் கற்பிக்கப்பட்ட வந்த சூழ்நிலையில் இந்த ஆபரேஷன் சிந்து சண்டை வேண்டாம், தயவு செஞ்சு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால தான் நாங்கள் நிறுத்துறோம்னு சொல்லி இந்திய அரசு வந்து வெளியிட்டு இருந்தாங்க, தெளிவுபட சொல்லியிருந்தாங்க. ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வர்த்தகத்தை நான் முன் வச்சு இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிறுத்துறது நான் தான் அப்படின்னு சொல்லி உலகத்தில் எந்த மீட்டிங் போனாலும் எந்த மாநாட்டுக்கு போனாலும் ட்ரம்ப் அவர்கள் தற்பெருமை அடிச்சுக்கிட்டாரு. இந்த சூழ்நிலையில் தான் இந்த கனடாவில் G7 உச்சி மாநாடு வந்து நடந்துச்சு. இந்த உச்சி மாநாட்டில் பல்வேறு விஷயங்களை பற்றி ட்ரம்ப்கிட்ட பேசணும்னு சொல்லி நினைச்சிருந்தாரு. இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் அவர்கள் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக முன்கூட்டியே கனடாவிலிருந்து கிளம்பி அமெரிக்கா போயிட்டாரு. இந்த சூழ்நிலையில் ட்ரம்போட தொலைபேசியில் 35 நிமிடங்கள் நம் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆபரேஷன் சிந்தூரை பற்றி மிக மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக பேசப்பட்டிருக்கு ட்ரம்பிடம். ட்ரம்ப்ட வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மோடி அவர்கள், இந்த ஆபரேஷன் சிந்தூர் பதிலடி தாக்குதலில் யார் எங்களை வந்து மத்தியஸ்தம் பண்ணல, வர்த்தகத்தை முன்னாடி வச்சு யார் எங்களை வந்து சண்டையை நிறுத்துக்கன்னு சொல்லி சொல்லலை, பாகிஸ்தான் கேட்டுக்கிட்டதுனால தான் நான் வந்து சண்டையை நிப்பாட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ட்ரம்ப்டே சொல்லிட்டாரு, மறைமுகமாக சொல்லிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சொல்லி நாங்கள் சண்டையை நிப்பாட்டல, பாகிஸ்தான் கேட்டுக்கிறதுனால தான் நாங்கள் சண்டையை நிப்பாட்டோங்கிற ஒரு விஷயத்த அழகாக தெளிவுபட மோடி அவர்கள் ட்ரம்ப்கிட்ட நிறைய சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, கனடாவில் இந்த பயணத்தை முடிச்சுட்டு இந்த G7 உச்சி மாநாட்டை முடிச்சுட்டு நீங்கள் இந்தியா போனதுக்கப்புறம் அமெரிக்கா வாங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பை வந்து ட்ரம்ப் அவர்கள் கொடுத்துருக்காரு இந்த தொலைபேசி பேச்சுவார்த்தையில். ஆனால் நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், பல அலுவலக வேலைகள் இருக்கு, அதனால் என்னால் வர முடியாதுங்கிறத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபோன்லேயே சொல்லியிருக்காரு நம்முடைய இந்திய பிரதமர் மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசு சார்பாக மோடி அவர்கள் ட்ரம்பிடம் என்ன சொல்லியிருக்காருன்னா, குவாட் உச்சி மாநாடு கூடிய சீக்கிரம் இந்தியா நடக்க போது அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணுங்கிற ஒரு அழைப்பையும் இந்த தொலைபேசி உரையாடலில் வந்துக்கிட்டு மோடி அழைப்பு விடுத்திருக்காருங்கிற விஷயத்தையும் இந்தியாவின் வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அவர்கள் வந்து தகவல் உறுதிப்படுத்தியிருக்காரு. அடுத்து என்ன விஷயங்கள் பேச போகிறாங்க, எப்படி பேச போகிறாங்க, என்ன நடக்க போகுதுங்கிற விஷயங்களை வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய பார்வைக்கு நான் கொண்டு வரேன் மீண்டும் ஒரு தகவலுடன்.